Taste the Daily. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை அவரது உறவினர்கள் திடீரென காரில் வந்து கடத்திச் சென்ற சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி செட்டிமாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ்கண்டன். இவர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்ற பெண்ணை காதலித்து கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து எடப்பாடியில் வசித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை ரோசினி வீட்டார் அவரை கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அடியாட்களுடன் சென்று காரில் கடத்திச் சென்றது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திருச்சியில் திமுக அமைச்சர் நேருவின் தொகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட தார் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கி விபத்துக்குள்ளானது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் நோக்கிச் சென்ற அரசு நகர பேருந்து உறையூர் நாச்சியார் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே அண்மையில் போடப்பட்ட புதிய தார் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. காயமின்றி தப்பிய பயணிகள் மாற்றுப் பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே பள்ளம் ஏற்படும் அளவுக்கு தரமற்ற சாலை அமைக்கும் போது பிற பகுதிகளின் சாலை எந்த லட்சணத்தில் இருக்கும் என மக்கள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மயானத்திற்கு செல்லும் பொது வழியை தேயிலை உரிமையாளர் சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாறைமேடு பகுதியில் தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர் தனது சொந்த நிலத்தில் நடைபாதை அமைப்பதாக கூறி பொது மயானத்திற்கு செல்லக்கூடிய நடைபாதையை எவ்வித அனுமதியின்றி கனரக இயந்திரம் கொண்டு சேதப்படுத்தியுள்ளார். இதனை கண்டித்து சேதப்படுத்திய நடைபாதையை உடனடியாக சீர் செய்து தருமாறு வருவாய்த்துறையினர் மற்றும் தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.